ஹைட்ரோ கார்பன் ரெமடிஸ்ல ரொம்ப முக்கியமானது வந்து பென்சீன் குரூப் ஆஃப் ரெமடிஸ். ஏன் அப்படின்னா பெட்ரோலியத்தோட ஒரு ப்ரீகர்சர், ஒரு நேச்சுரல் காம்பனன்ட் பென்சீன். இன்னைக்கு வந்து அந்த ஃபியூவல் பெட்ரோலியம் டீசல் அப்படின்றது நிறைய இன்னைக்கு இந்த வல்லரசுகள்னு சொல்லக்கூடிய வல்லூர்களோட இலக்கா இருக்கிறது வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ். இந்த பென்சீன் நிறைய நம்ம பார்த்துருப்போம் ரோட் சைட்ல எல்லாம் போறப்ப வந்துட்டு பாரத் பென்ஸ், பாரத் பெட்ரோலியம், அதனுடைய டேங்கர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தண்ணி லாரியோட சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டேங்கே ரொம்ப க்ளோஸ்டா, ஹைலி சீல்டா, அதனுடைய மெட்டலுமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஆர்டினரியான மெட்டலா இருக்காது, ரொம்ப ஸ்ட்ராங் மெட்டலா, அவ்வளவு வந்துட்டு அது வந்து ஹெவிலி ப்ரெஷரைஸ்டா, ஹெவிலி கேஜ்ட் அந்த மாதிரியான ஒரு டேங்கர்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஏன்னா அது வந்து ஹைலி இன்ஃப்ளேமபிள், இந்த மாதிரி அதுல நிறைய இது வந்து இருந்துட்டு இருக்கு. நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பென்சின் குரூப் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து யூஸா இருக்குது. மெயினா ஃபியூவல்ஸ், அதே மாதிரி நிறைய டை இண்டஸ்ட்ரீஸ், லெதர் இண்டஸ்ட்ரீஸ், பிளாஸ்டிக்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்லயுமே பென்சிக் சோடியம் பென்சைட் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு மெயினான ஒரு ஃபுட் அடிட்டிவ்ஸா இருக்குது. இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸோடைய பேசிக் ப்ரீகர்சரா வந்து இது இருந்துட்டு இருக்குது. அதனால வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி, நம்ம ஏற்கனவே கார்பன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இப்ப பென்சீன் குரூப் ஆஃப் ட்ரக்ஸுக்கும் கார்பனுக்கும் என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி, அந்த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பணத்தை நோக்கிய அந்த தேடல்ல வந்து ஈஸியா பிசிக்கல் எக்ஸாஷன், பிசிக்கலா ஓன் அவுட் ஆயிடுறது, ஒரு கொலாப்ஸ்டு ஸ்டேட். எஸ்பெஷலி நம்ம அடிக்கடி அந்த செகண்ட் ரோ கார்பன் ரெமடிஸ் பார்த்துட்டு இருக்கும் போது சொல்லிட்டே இருப்போம், அடிக்கடி ரொம்ப கொலாப்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் பேத்தாலஜிஸ், இல்லைன்னா மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் உடைய அந்த கீட்டோசிடோசிஸ், இந்த மாதிரி நிறைய ரீனல் ஃபெயிலியூர், பல்மனரி எடிமா, இந்த மாதிரி நிறைய வந்து அந்த என் ஸ்டேஜஸ்ல இருக்கக்கூடிய பேத்தாலஜியில இருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே கார்பன் கவர் பண்ணக்கூடியதா இருக்கு. கார்போவிச், கார்பானிமாலிஸ் அப்படின்னு பார்த்திருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மிஸ்மேட்சிங்கும் ஒரு காரணம். அதனோட ப்ரூவிங்க்கு போன உடனேயே ஒரு கொலாப்ஸ்டு ஸ்டேட் வர்றதுனால பிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் தான் எல்லாம். பென்சாயிக் ஆசிடா இருக்கட்டும், பென்சீனம், பென்சீனம் நைட்ரிகம், எல்லாத்துலயுமே நிறைய போயருக்கு, கிளார்க் எல்லாருமே நிறைய எழுதியிருக்காங்க. ஆனா அதனுடைய பிசிக்கல் சிம்டம்ஸ் வந்து அதிகமா இருக்குது. ரொம்ப கீனோட் கேரக்டரிஸ்டிக் சிம்டம்ஸ் வந்து இருந்துட்டு இருக்குது. அதனால இது இந்த பென்சின் கார்பனுடைய தன்மை வந்து இந்த பென்சின்ல என்ன மாதிரி வெளிப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மேக்கிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி. அதனுடைய ரிலேட்டடா வரக்கூடியது வந்து என்னன்னா ஒரு ஹைப்பர் மென்டல் ஆக்டிவிட்டி. மைண்ட் வந்து எப்பவுமே ஒரு ஹரீடு ஸ்டேட்டா இருக்கிறது. அந்த ஹரீட்னஸ்னால வரக்கூடிய பயம், கொலாப்ஸ், ஃபெயிண்டிங், இது எல்லாம் அதனுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய சிம்டமா இருந்துட்டு இருக்குது. ரெஸ்ட்லெஸ், பயங்கர மென்டல் ரெஸ்ட்லெஸ், அவங்களுடைய மொபிலைசிங் ஃபோர்ஸ் இல்லைன்னா ஒரு பேஷண்ட்டுடைய நம்ம எனர்ஜி கிவராகவே அவங்களோட எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய மைண்ட் சிம்டம் தான் இருந்துட்டு இருக்குது. மென்டல் அஜிடேஷன் அண்ட் ஹரீட்னஸ், மைண்ட் சிம்டம் சொல்ல முடியாது, அவங்களுடைய அந்த அமைதியின்மை, ரெஸ்ட்லெஸ்ஸா ஒரு அந்த மாதிரியான ஒரு பதற்றமா ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஹரீடு நேச்சர் வந்து இருக்குது. இப்ப ரீசெண்டா இது எல்லாமே ஒரு சைடு வந்து இந்த பென்சின் குரூப்ல கார்பனோட எலிமெண்ட்ஸ். இப்ப ரீசெண்டா அந்த பென்சீனம் நைட்ரிகம் கேஸ் ஒரு இதுல வந்து ஹோமியோ லிங்க்ஸ்ல வந்து ஒரு கேஸ் வந்து எழுதியிருக்காங்க. அந்த கேஸ்ல வந்து என்ன அப்படின்னா பல்மனரி எடிமா வித் என்செஃபலோபதி. அந்த கேஸ் வந்து ரொம்ப வென்ட்ரிகுலர் ஃபைப்ரிலேஷன், பல்மனரி எடிமா, ரொம்ப ஹைபாக்சியா வந்து அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல அட்மிஷனுக்கு போறாங்க. அந்த பேஷண்ட் வந்து அந்த வென்டிலேஷன் சப்போர்ட்டோட இருந்தாலும் காப்பாற்ற முடியாம ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப ஒரு ஹோமியோபதி டாக்டர் வந்து கூப்பிடுறாங்க, டாக்டர் கெஸ். அவருடைய கேஸ் இது. அவர் போய் பார்த்துட்டு அவருக்கு மற்ற எல்லாத்தையும் அனலைஸ் பண்றாரு. பண்ணிட்டு அவருக்கு கீநோட் சிம்டமா எதை எடுத்துக்கிறாரு அப்படின்னா ஐஸ் மோஷன் பெண்டுலம் லைக் அப்படின்றது வந்து ரொம்ப கீ சிம்டமா எடுத்துக்கிறாரு. அப்ப அந்த சிம்டத்துல வந்து பென்சீனம் நைட்ரிகம் கொடுத்து அந்த பேஷண்ட் ஒரு 2-3 டேஸ்ல எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நிறைய வந்து நார்மல் சிம்டத்துக்கு அந்த கார்டியாக் ஃபங்க்ஷன்ஸ், பல்மனரி எடிமாலாம் வித் சப்போர்ட் ஆஃப் அலோபதிக் ட்ரக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நார்மலுக்கு வராங்க. வந்த உடனேயே அந்த பேஷண்ட் வந்து நார்மல் வாட்ஸ்அப் பண்ணி கொஞ்சம் சரி அதை சப்போர்ட் சரி பண்ணினதை அந்த கேஸ் வந்து எழுதியிருக்கிறாரு. இப்ப இந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் கேசஸ், இப்ப இந்த மாதிரி கேசஸ் படிக்கும் போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹோமியோபதியோடைய இந்த ரிடல்ஸ், இந்த கொனண்ட்ரம் ஆஃப் ஹோமியோபதி சொல்றோம் இல்லையா, அந்த புதிர் அப்படின்றது எதுல இருக்கு அப்படின்னா
ரொம்ப டஃபஸ்ட் கேஸ், ரொம்ப சரி பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு டீப்பர் பேத்தாலஜி இருக்கக்கூடியதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கீநோட் கேரக்டரிஸ்டிக் சிம்டம் வச்சு ஈஸியா சரி பண்ண முடியுது. இதே சமயங்கள்ல வந்து ஒரு சாதாரண ஒரு காமன் கோல்டு, லாரிஞ்சைட்டிஸ் இல்லைன்னா ஃபேரிஞ்சைட்டிஸ் வரக்கூடியது, ரொம்ப ஃபீவர், அக்யூட்டா வரக்கூடிய ஃபீவர்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இந்த ரெண்டுக்குமான ஒரு பிரிட்ஜ் தேவையா இருக்குது இல்லையா? எப்பயுமே நம்ம வந்து ஹோமியோபதியோடைய ஐடியல் மிஷன் அப்படின்றது வந்து ஒரு பிரிசர்வர் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வருமுன் காப்பது, இல்லைன்னா ஒரு ப்ரீவியஸா ஒரு சிம்டம் இனிஷியேட் பண்ணும் போதே இதனுடைய இது எதோடைய பிகினிங் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை விட்டா இது எந்த மாதிரியான ஒரு சிம்டத்தை வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த ஸ்டேஜ் இந்த மிஸ்மேட்சிங்க ஃபில் பண்ணக்கூடியது, இந்த கேப்பை வந்து நமக்கு ஃபில் பண்ணக்கூடிய இடத்துலதான் நம்மளுடைய ஒரு மருந்து, ஒரு மெட்டீரியா மெடிக்காவுடைய எல்லா டைமென்ஷன்ஸையும் படிக்கக்கூடிய தேவைகள் வந்து நமக்கு இருக்குது. அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து இந்த பென்சீனத்தோடைய எல்லா பேத்தாலஜிஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீப்பர் ஸ்டேட் ஆஃப் பேத்தாலஜி தான். நம்ம எல்லாருக்குமே பென்சாயிக் ஆசிட் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லாத டாக்டர்ஸே நம்ம இருக்க மாட்டோம். யூரிக் ஆசிட் டயாத்திசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுட் அப்படின்னாலே நம்ம பென்சாயிக் ஆசிட் வந்து யோசிப்போம். பென்சாயிக் ஆசிடோடைய சிம்டம் வந்து ரொம்ப கிளியர் கட் சிம்டம்ஸ், ரொம்ப கிளியர் கட் பேத்தாலஜி, கிளியர் கட்டான கேரக்டரிஸ்டிக் சிம்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து. அது ஒரு பாலிகிறிஸ்ட் ரெமடின்னு கூட நம்ம சொல்லலாம். எப்பயுமே இந்த மாதிரி கிளியர் கட் சிம்டம் ஒரு மருந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னாலே அது வந்து நிறைய ஹியூமன் பாடியில வந்து நிறைய சேஞ்சஸை இம்மீடியட்டா ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய மருந்துகள் தான் நம்ம பாலிகிறிஸ்டா வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகளா ஹோமியோபதிக் மெட்டீரியா மெடிக்கால இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ரெமடி என்னன்னு பார்த்தோம்னா பென்சாயிக் ஆசிட். இருந்தாலும் பென்சாயிக் ஆசிடோடைய மைண்ட் பிக்சர்ஸ் வந்து ஒரு அன்னோனாவே தான் இருந்துட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப வெரி ஃபியூ சிம்டம்ஸ் வந்து பென்சாயிக் ஆசிட்ல இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ப்ரூவிங்க்கு உள்ள போகும்போதே அது ரொம்ப கிளியர் கட்டான பிசிக்கல் பேத்தாலஜி சிம்டத்தை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு. அப்ப பென்சாயிக் ஆசிட் இந்த ஹைட்ரோ கார்பன் குரூப்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, இதோடைய குரூப்பே வந்து என்னன்னா அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அரோமாட்டிக் அப்படின்னா நிறைய ஸ்ட்ராங் ஆர்டர் கிரியேட் பண்ணக்கூடியது. அதனால இந்த ரெமடிஸ் எல்லாத்துக்குமே அந்த ஸ்ட்ராங் ஆர்டர்ன்றதை நம்ம மறக்கவே கூடாது. அதுலயும் ஸ்ட்ராங் அஃபென்சிவ் யூரின் அப்படின்றது பென்சாயிக் ஆசிடுடைய மிக முக்கியமான சிம்டம். அதே மாதிரி ஜாயிண்ட் பெயின் அமலியரேட்டட் பை ப்ரொஃப்யூஸ் யூரினேஷன் அப்படின்றது, மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்றது ஒரு மிக முக்கியமானது பென்சாயிக் ஆசிட்ல. அதுவும் வந்துட்டு நம்ம யூஸ்வலா நம்ம இந்த ருமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். லிக்ஸ் தி ஜாயின் பைட்ஸ் தி ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் ஸ்பேசஸ்ல, அதுலயே ஆங்கிள் ஜாயிண்ட், பிக் டோஸ்ல ஒரு வலி வருது. வலி வந்துட்டு அதுக்கப்புறம் பெயின் கில்லர் சாப்பிட்டே அந்த வலி சரியாயிடுச்சு. இப்ப செஸ்ட்ல பெயின் வருது அப்படின்னா இந்த பெயின் வந்து மெட்டாஸ்டாசிஸ் ஆகி இன்னர் ஆர்கனை நோக்கி போயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரியான ஒரு மெட்டாஸ்டாசிஸ், இமீடியட் மெட்டாஸ்டாசிஸ் ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மருந்து வந்து பென்சாயிக் ஆசிட். இதோட மைண்ட் சிம்டம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹரீட்னஸ் தான். ஹரீட் ஃபியர் ஆஃப்டர் அப்படின்றது, ஃபியர் ஹரி ஆஃப்டர், ரொம்ப அப்படியே பதற்றமா இருக்கிறதுனால வரக்கூடிய பயம். இது வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமா நிறைய பேஷண்ட் கிட்ட இப்ப நான் ரீசன்ட் டேஸா பார்த்துட்டு இந்த பதற்றம், இந்த பதற்றத்தினால வேலைகளை மாத்துறது, ஒர்க்கை மாத்துறது, பிசினஸ் சேஞ்ச் பண்றது, அதை தொடர்ந்து வர்ற பயங்கர ஒரு பிசிக்கல், அதாவது ஒரு மந்தத்தன்மை, டல்னஸ், கன்ஃபியூஷன், என்ன செய்யன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பிசினஸ் ஃபெயிலியருக்கு அப்புறம் எனக்கு தெரியல, கன்ஃபியூஷன். இதுவுமே ஒரு கார்பன் ஏற்படுத்தக்கூடிய தன்மை. கார்பனுடைய ஸ்டேட்ல முக்கியமா நம்ம பார்த்துக்க வேண்டியது கன்ஃபியூஷன் அண்ட் இன்டாக்சிகேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ். ஏன்னா அவ்வளவு ஹரீடா அது இதுன்னு மாத்தி மாத்தி வச்சுட்டு அந்த ஹரீட்னஸ் ஏற்படுத்தக்கூடிய பயத்தினால பயங்கரமான ஒரு லாசிட்யூட் அண்ட் ஸ்லக்கிஷ்னஸ் வந்து பென்சாயிக் ஆசிட்லயும் இருக்கிறத இப்ப ரீசெண்டா நான் நிறைய சரியான, ஏன்னா அந்த ஜாயிண்ட் பெயின்ல எல்லாம் நிறைய 2-3 பேருக்குலாம் நல்ல ஒரு கம்ப்ளீட் கியூர். அதை பாக்குறப்ப இந்த இது வந்து அந்த ஹரீட் நேச்சர் வந்து இருந்துட்டே இருக்குது. அதே மாதிரி சாமமில்லாவுக்கு ஈக்குவலான கேரிடு டிசைர் டு பி, அது கேரி டிசைர் டு பி வில் நாட் அலோ டு லே டவுன், கீழே இறக்கியே விடாம தூக்கியே வச்சிருக்கணும் அப்படின்றதுமே அவங்களுடைய மைண்ட் ரெஸ்ட்லெஸ்னஸை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு சிம்டம் தான். இது எல்லாம் பென்சாயிக் ஆசிட்ல வந்து ரொம்ப முக்கியமா நம்ம வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கும் நைட்ரிக் ஆசிட்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நைட்ரிக் ஆசிட்ல ப்ரொஃப்யூஸ் யூரினேஷன் அமிலியரேஷன் அப்படின்றது அவங்களுடைய பென்சாயிக் ஆசிடோட எல்லா சிம்டமுமே அலாங் வித் ரீனல் கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த யூரினோட மையப்படுத்தியே தான் அவங்களோட ஜாயிண்ட் பெயினா இருக்கட்டும், செஸ்ட் பெயினா இருக்கட்டும், ஹெட்ஏக்கா இருக்கட்டும், ஞாபக மருதி,
டான்சிலைட்டிஸ் எதா இருந்தாலும் யூரின் போனா நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு அக்கம்பனிடு ஒரு வேல்யூபிள் மொடாலிட்டி இன் பென்சாயிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட்ல அந்த அளவுக்கு வந்துட்டு ஹெவி யூரினேஷன் அமலியரேஷன்றதுல இருக்காது. அதே மாதிரி மொடாலிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு அக்ரவேஷன் பென்சாயிக் ஆசிட்க்கு, ஆனா நைட்ரிக் ஆசிட் வந்து கோல்டு ஓப்பன் ஏர் இதெல்லாம் வந்துட்டு அமலியரேஷன் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இது வந்து ஒரு சட்டில் டிஃபரன்ஸ். ஏன்னா அந்த அஃபென்சிவ் யூரின் அஃபென்சிவ் ஸ்ட்ராங் யூரின்றப்ப நமக்கு அந்த மருந்து வந்து ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அதனால அந்த ஹரீட் நேச்சரை பென்சாயிக் ஆசிட் புரியும் போது அந்த ஒரு ரீனல் ஃபெயிலியர் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகாம அவங்களை ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து ஹோமியோபதி பிசிஷியனுடைய ஒரு எய்மா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு எனக்கு இந்த கேசஸ் படிக்கும் போது எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரிதான் அந்த பென்சாயிக் ஆசிடுடைய அந்த பல்மனரி எடிமாலையுமே அந்த பேஷண்ட் அந்த கேஸ் போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹெவினஸ் ஆஃப் லிம்ஸ், பெராலிட்டிக் வீக்னஸ், ஹெட்ஏக்கு, அதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹரீட் நேச்சர் இன் மேக்கிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி. எப்பயுமே வந்து அதிகமான பணம் பண்ணணும். இப்ப இந்த கார்பன் மேக்கிங் மணிக்கும் ஒரு ஃபெரம் இல்லைன்னா கல்கேரியா மேக்கிங் மணிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்க வந்துட்டு ஒரு இன்செக்யூரிட்டி பேசிஸ்ல இருந்துட்டு இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பணம் அப்படின்றது வந்து கிரீடி ஃபார் மணி அப்படின்றது எடுத்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய வேற சில மருந்துகள் என்ன ரொம்ப முக்கியமான மருந்துகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பென்சீனம், பென்சைனம், அதே மாதிரி பென்சியம் டைநைட்ரிக்கம், அப்புறமா வந்து பென்சீனம் நைட்ரிக்கம், பென்சீனம் பெட்ரோலியம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மருந்துகள் வந்து இந்த பென்சின் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கக்கூடியது. எல்லாமே போயருக்கு கிளார்க்ல வந்து நல்லாவே எழுதியிருக்காங்க நிறைய மருந்துகள். அதே மாதிரி பென்சின் வந்து ஒரு முக்கியமா வந்து வேல் ஆயில் எடுக்கப்பட்டது. வேல் ஆயில் எடுக்கப்பட்டது, ஷேல் ஆயில், ராக், பெட்ரோலியம் அப்படின்னாலே ராக் தான். ராக் ஆயில்ஸ்ல இருந்து அந்த க்ரூட் ஆயில்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஒரு மணி மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மருந்துகள் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி எந்த இடத்துல இது எதோ இப்ப வந்து பென்சீனம் டைநைட்ரிக்கம் வந்து அதனோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எதுல யூஸ் ஆகுதோ அது ரிலேட்டடான ப்ரூவிங் சிம்டம்ஸ் வந்து இருக்கிறதா எனக்கு தோணுது. எப்பவுமே வந்து நம்ம டைநைட்ரிக்கம் வந்து நிறைய மிலிட்ரிஸ்ல ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல வந்துட்டு இது வந்து யூஸ் பண்றாங்க. அதனுடைய எண்ட் ப்ராடக்ட்ஸ், அதனுடைய கழிவுகள்ல இருந்துதான் அந்த பென்சின் டைநைட்ரிக்கம் வந்து நிறைய அதுல இருக்குது. இதனுடைய ப்ரீகர்சராகவும் அந்த ஆர்ம்ஸ், அதாவது என்ன சொல்றது, வெப்பன்ஸ், மிலிட்ரி ஃபோர்ஸஸ்ல அதிகமா பயன்படுத்தக்கூடியது. அதனுடைய எக்ஸ்ப்ளோசிவான விஷயங்கள்ல வந்து முக்கியமா இருக்கக்கூடியது பென்சீனம் டைநைட்ரிக்கம். இதோட இது மெயினா என்ன கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பெராலிட்டிக் வீக்னஸ். ஒரு ஃபிலிம் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய மிலிட்ரி ஆபீசர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹெமிப்ளேஜியா, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பிபி ரிலேட்டட் சிம்டம்ஸ்னால வந்து பெராலிட்டிக் வீக்னஸ், செரிப்ரல் ஹைபாக்சியா, அந்த மாதிரி எல்லாமே வந்து நியூரலாஜிக்கல் சிம்டத்தை வந்து கிரியேட் பண்ணக்கூடியதா அந்த படம். எல்லா மிலிட்ரி ஆபீசர்ஸோட எல்லாம் கை போய் கால் போய் ஆம்புடேஷன், அந்த மாதிரி ஃபுல்லா எல்லாருமே வந்து ஒரு நடமாட்டம் இல்லாத ஒரு இதுதான் வந்து அந்த பென்சீனம் டைநைட்ரிக்கம் ஏற்படுது. ஏன்னா அது வந்து நர்வஸ் சிஸ்டத்துல நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய மருந்துகள். அதை தாண்டி வந்து பென்சீனம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே இந்த பென்சீன் குரூப்ஸே அதனுடைய டார்கெட் ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா போன் மேரோ தான். போன் மேரோன்றனால நிறைய லுக்கீமியா, லிம்போசைட்டிக் லுக்கீமியா, மைலோஜீனஸ் லுக்கீமியா, அக்யூட், கிரானிக் எதா இருந்தாலும் வந்து ஹாஜ்கின்ஸ் டிசீஸ், இந்த மாதிரி நிறைய லுக்கீமியா சிம்டம்ஸ் வந்து பென்சீன்ல இருக்குது. பென்சீன் குரூப் எல்லாத்துக்குமே போன் மேரோ ரிலேட்டடான டிசார்டர்ஸ், அனீமியா வந்து ஏன்னா போன் மேரோனாலே கட்டாயம் வந்து அனீமியா வந்துடும். அதே மாதிரி ஈஸியா இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கார்பன் மாலிகுல்ஸ் வந்து ஈஸியா அந்த பிரெயின் உள்ள நுழைஞ்சிடுறதுனால இது நிறைய இன்டாக்சிகேட்டட் கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணி அந்த அட்டாக்சியா மாதிரியான பெராலிசிஸை கிரியேட் பண்ணக்கூடிய மருந்துகள்ல ரொம்ப முக்கியமான மருந்துகள்ல இது இருந்துட்டு இருக்குது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பென்சீன் பெட்ரோலியம், அந்த பென்சீன் பெட்ரோலியத்தையுமே நம்ம வந்து கிளாஸஸ்ல வந்து ஒரு ஒரு சில விஷயங்களை தான் நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியும். அதனால அந்த கேஸை நான் ஃபுல்லா சொல்லாம சும்மா ஒரு ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னா அந்த கேஸ் படிச்சுட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த பென்சீனியம் பெட்ரோலியத்துல வந்து அவர் வந்து ஒரு ஃபினான்சியர், கன்சியூமர் லைன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்சியர். அவருடைய கேஸ் டேக்கிங் எல்லாமே எடுத்துட்டு அவருடைய அந்த கேஸ் டேக்கிங்ல அவர் நிறைய சொன்னது ப்ரெஷரைஸ்டு, மை எனர்ஜி சக்ட் அவுட், வாண்ட் ஆஃப் ஹியூஜ் மணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய மணி மேக்கிங். அப்போ வாரெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பேசிட்டே இருப்பாரு.
அப்ப வார் நடக்கும்போது எனக்கு உடனே நான் வந்து என்னுடைய லேப்டாப் ஓபன் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, இதுல எப்படி. அப்ப வந்து இந்த வார் நடந்தா கூட ஒரு போர் மாதிரியான சூழ்நிலைகள்ல அது வந்து குட்டி குழந்தைங்க, மனித உயிர்கள் எல்லாமே அந்த அவலங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்க வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சில்லியிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரேஸ். இதுதான் வந்து கார்பன் ஏற்படுத்தக்கூடிய தன்மை. எனக்கு அந்த கேஸ் மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அந்த கேஸ்ல வந்து அவருடைய ப்ரெஷர், சக்கிங் எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறது, அவருடைய எனர்ஜி லாஸ், அதுக்கப்புறம் வாண்ட் ஆஃப் ஹியூஜ் மணி, இது எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க பென்சீனம் பெட்ரோலியம் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு மருந்தா கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து 2 விஷயங்கள் நான் வந்து லேர்ன் பண்ணேன். அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா அந்த கேஸ்ல சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சில சமயங்கள்ல சைன் அப்படின்றது வந்து ஒரு பேஷண்ட்டுடைய லைஃபா இருக்குது, ஒரு பேஷண்ட்டுடைய ப்ரொஃபஷனா இருக்குது. ஏன்னா எல்லாமே நமக்கு பேஷண்ட் வந்து நம்மள்ட்ட இருக்கும்போது அவங்களுடைய வலிகளையும் அந்த வலி என்ன செஞ்சா கூடுது குறையுது இதை மட்டும்தான் சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் வந்து அவங்களுடைய லைஃப் அப்படின்னு எனக்கு தோணுச்சு.